வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வின்டர் சீசன்ல சிரிக்கீரை பாருங்க, நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. தலன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு இந்த கீரையை வச்சு தான் டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையை வச்சு செய்யக்கூடிய இந்த ஐட்டமை கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கூட கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த ஐட்டம். ஹெல்த்தியான இது போல குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை கிச்சன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு பேஸ் ஜவ்வரிசி, அதாவது ஹிந்தியில சாபுதானான்னு சொல்லுவாங்க. மாவு ஜவ்வரிசிங்க, பெருசா இருக்கும். அந்த ஜவ்வரிசி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour தட்டு போட்டு மூடி நல்லா ஊற விடலாம். இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கீரை கட்டை எல்லாம் நல்லா சுத்தமாக ஆஞ்சிட்டு அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, 1/2 hourல நல்ல ஜவ்வரிசி எப்படி ஊறி நல்ல பெருசா ஊறி வந்திருக்கு பாருங்க. நம்ம போட்ட அந்த 1/4 கிலோ ஜவ்வரிசி நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஃபில்டரில் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரை வச்சுருக்கேன், ஜவ்வரிசி ஊற வச்ச 1/4 கிலோ ஜவ்வரிசி, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் ரவை, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அது இல்லாமல் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக தேவையான அளவு, ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக உப்பு, மஞ்சள் பொடி, சீரகம், ஓமம்லாம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுலில் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி சேர்த்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, ரவை, வேர்க்கடலை பொடி இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 by 1 இது போல சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ பொடியை நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா, இஞ்சி பொடியை நறுக்கி இருக்க இஞ்சி, மஞ்சள் பொடி, உப்பு, சீரகம், ஓமம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விடலாம். பாருங்க, இது போல நல்லா கலந்து விடணும். இப்போ கலந்து விட்ட பிறகு இதில் பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பொடியை நறுக்கி வச்சிருக்க கீரை கட்டு இதையும் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கட்டு கீரை பொடியை நறுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கரண்டி எடுத்துட்டு நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவுமே தேவையில்லை, தண்ணி விட வேண்டாம். அந்த கீரையில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் ஜவ்வரிசியில் இருக்க தண்ணி சத்துமே போதும். இது போல நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன ஐட்டம் செய்ய போறேன்னு. பாருங்க, இப்போ தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிருந்தோம் பாருங்க. அதை சின்ன சின்ன வடைகளாக தட்டி அழகாக எண்ணெயில் போட்டு 1 by 1 பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். 2 பக்கமும் பொரிச்சு எடுத்தா சூப்பரான ஜவ்வரிசி கீரை வடைகள் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்குங்க சாபுதானா வடை. அவங்க வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வாங்க. நான் வெஜிடபிள்ஸ் இல்லாம டிஃப்ரெண்டா கீரையில ட்ரை பண்ணேன் இந்த வடையை. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஜவ்வரிசி கீரை வடை. செமையா இருக்குங்க. பார்க்கறதுக்கே அதோடைய டெக்ஸ்சர் வந்து அந்த ஜவ்வரிசி எல்லாம் ஒட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி கீரை வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் டைம்ல குழந்தைங்களுக்கு இது போல செஞ்சு கொடுங்க, ரொம்ப வேண்டி விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா, உடனே கீரையை எடுங்க, ஜவ்வரிசி எடுங்க, இது போல வடைகளா செஞ்சு கொடுங்க, சூப்பரா சாப்பிடுவாங்க. பாருங்க, வடையை புட்டு பார்த்தோம்னா உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கு, மேல கிறிஸ்பியா இருக்குங்க. டேஸ்டும் அட்டகாசமான டேஸ்ட்டுங்க, செமையா இருக்கு. நான் இதுக்கு சைட் டிஷ்ஷா டொமேட்டோ கெச்சப் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டில் இந்த வித்தியாசமான கீரை வடையை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான இந்த வடையை பத்தின ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம பேஜை எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.